பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருடிகளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். சரணாஜிக்கு வணக்கம். வணக்கம் சாமி. அப்புறம் மகேஸ்வரி அம்மா இருக்காங்க, வணக்கம். வணக்கம் ஐயா. கேசமூர்த்தி வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கவிதா அம்மாவுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. யாரும் சாரன்னு யாரும் இருக்கு, புதுசா இருக்கேன். சாரன் வணக்கம். யார் சார் சாரன்? யார் ஏன்ட்ட கேக்குறீங்களா? சாரன் நேம் இருக்கே பாரு. தெரியல சாமி, எனக்கு தெரியும். வேற புதுசா வந்திருக்காங்க. பரவாயில்ல, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்பினா பண்ணுங்க சாமி. கொடுங்க, நம்ம இதே கேட்டு போக விரும்புவாங்க. கேட்டேன். அப்புறம் கோபி ஐயா இருக்காரு, கோபி எஸ். அப்புறம் குணா ஐயா இருக்காரு. வணக்கம் ஐயா. தேங்க்யூ. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஓகே, சரி சாமி, கதைக்கு போவோம். நம்ம நேரம் வந்துடும். போன வாரம் எழுவகை நெறியினும் ஏற்றுகை எனவே முழுவகை காட்டி முயங்கிய பொன்னே, அது வரைக்கும் பண்ண சாமி. பொண்ணே முடிச்சுட்டான். வெரி குட். பொண்ணே முடிச்சுட்டான். இன்னைக்கு நிதியே நிதியே முடிஞ்சு போவா. ஐயோ முடிஞ்ச ஒரு ஆச்சு. சமே அது முடியாது. திருப்பி ஒரு வருஷம் இருக்க, திருப்பி சம்மரி ஒரு வருஷம் வருதுல்ல. அப்படியா? திருப்பி சம்மரி வருவோம். அப்புறம் இது எப்ப முடிக்கிறது? திருப்பி ஒரு வாட்டி வந்து வருவோம். சரி. அடுத்து 10 வரி சம்மரி வரும். சரி சரி. முடிச்சிடுவோம். படிங்க ஜி. படிங்க ஜின்ற படிங்கம்மா. யாராச்சும் ஐயா சாமி. தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். எண்ணியபடியெல்லாம் இயற்றுக என்றனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே, நினைத்தபடியெல்லாம் செயல்படுக என்று கூறி நான் செய்த புண்ணியத்தின் பயனாய் என்னை பொருந்திய கலந்த நிதியே. நினைத்தபடியெல்லாம் செயல்படுக என்று கூறி நான் செய்த புண்ணியத்தின் பயனாய் என்னை பொருந்திய கலந்த நிதியே. நிதியே என்னைய கடவுளா? கடவுளை சொல்ற கடவுள். அதாவது எண்ணியபடிலாம் செயல்படலாம். அவர் என்ன மாதிரி ஃப்ரீடம் இருக்கு. புண்ணியத்தின் இது என்ன சாமி? நான் செய்த புண்ணியம் அது என்னது? என்ன புண்ணியம் செஞ்சாரு? அற்ப எழுந்தே புண்ணியமா? பெரிய புண்ணியம். நம்ம எல்லாம் கருத்து படிக்கிற மாதிரி என்ன தெரியுமா? இந்த வரைக்கும் பெரியவங்க வந்தாங்களே, தெய்வத்துக்கு என்ன சொன்னாங்க? அவங்கெல்லாம் இல்லாத எடுத்து காமிச்சு போயிட்டாங்க. என்ன சமயம் சொல்றீங்க? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் பெரியவங்க பேர் வச்சு வந்தாங்களே, பெரியவர்கள் என்று பெயில் சுட்டி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இந்த இல்லாத தெய்வத்தெல்லாம் இருக்கிறதா காமிச்சிட்டு, இல்லாத தெய்வத்தெல்லாம் இருக்கிறதா காமிச்சுட்டு போயிட்டாங்க. அவன் நம்ம வாழ்க்கையில அவன் எப்படி வாழணும்னு வழிமுறையை சொல்லல, அதுக்கு கவலைப்படவே இல்லை. பக்தியர் பேரால பாட்டு ஏறி போயிட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் வந்து தூங்கி எழுந்து படுக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்யணும் அது வர பண்ணி எழுதுறவர் தான். தூங்குறது எல்லாத்தையும் எழுதியிருக்கா பாருங்க. யாராவது டாய்லெட் போது எழுதுவாங்களா? அதோட எழுதியா பாருங்க. அவ்வளவு அழகா நம்மளை சிந்திச்சு எழுதியிருக்காரு. டாப் டு பாட்டம் எழுதியிருக்காரு. பக்தின்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன,
ஜீவா தயவு இங்க தானே தெரியுது. நம்ம எப்படி தயவா வாழணுங்கிறத படிச்சாலும் தெரியுது. தயவுன்னு என்ன விளக்கம் தெரியுது நமக்கு. நம்ம என்னை போல கொடுமையா இருந்தாலும் தெரிஞ்சிருக்கணும். இது ஆறாவது தான். உங்களை போல கொடுமையானடா? ஆமா. ஆபீஸ்ல நான் யாரும் தாட்சியம் பார்த்தே கிடையாது. டியூட்டி டியூட்டி டியூட்டி. அப்படி நான் ஆடிட் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இல்லையா, அது தப்புனா உடைய மாட்டேன், போட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துடுவேன். விவரமும் கிடையாது. சாமி அவ்வளோ ஆடகம் தான். சாமி சொல்லுங்க சாமி. இப்ப நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க டியூட்டில இருக்கும்போது சாமி ஆபீஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்ப அது ஜீவா காரணம் இல்லாம இருக்கலாம். இப்ப அவங்க செஞ்ச தப்புக்கு பனிஷ் பண்ண வேண்டியதா இருக்கும். அது எதுல சாமி சேரும்? அது நீங்க டியூட்டியை ஃபாலோ பண்றீங்க, நீங்க உங்க கடமையை செய்யறீங்க. இல்ல நல்ல அப்ப நல்ல போடுங்க. தப்பு செய்யறதுன்னா விசாரிப்பேன். தப்பு விட்டுடுவேன். திருத்த முடியாத தப்பெல்லாம் இருக்கு. அது வந்து நான் விட முடியாது. அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா ஆகணும். வெளியாகணும். ஒரு ஊர்ல ஆஸ்பத்திரி செக் பண்ண போறேன். ஆஸ்பத்திரி செக் பண்றேன் இல்லையா, இன்சூரன்ஸ் செக் பண்ண போறேன் சார். ஆமா, நிறைய உங்க வேலை இன்ஸ்பெக்ஷன் தானே சார், இந்தியால டிபார்ட்மெண்ட் செக் பண்ண போறேன். என்ன பண்றான் ஸ்டோர் கீப்பர் வந்து இதையும் பாரு சார் அப்படிங்கிறான். ஒரு பாட்டில் ஒரு கட்டவரில் இருக்கு. ஐயோ, பயங்கர இது பாருங்கலாம் பாருங்க. உங்களை போல இன்ஸ்பெக்டர் கட்டவர் தான் சார் அப்படின்லாம். நான் என்ன சொன்னேன், பெரிய பாட்டில் வை, யார பக்கத்துல பெரிய பாட்டில் வை, அது போட்டு அப்படின்னு தலையால போடுறது அப்படின்னு. அவனுக்கு ஒரு மேட்டர் சாமி. தைரியமா இருக்கணும். பயந்து ஆமா அதனால அப்பெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப கொடுமை செய்யலாம். ஆபீஸை விட பாலுவான்னு பயப்படுவாங்க. நீங்களும் அந்த காலத்துல ஆபீஸ்ல ஒரு தாதாவா இருந்திருக்கீங்க சாமி. அதாவது ஆபீஸ்ல யாரும் நெருங்க முடியாது. அது வந்து நம்ம தயவு தாட்சிணை காட்டணும்னு அவசியம் இல்ல சாமி, கடமையை ஃபாலோ பண்றோம்ல. கடமைதான் சார், கடமைதான். அந்த திருப்தியானுக்கு என் டியூட்டி தான் செஞ்சேன் கரெக்டா. கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்தா சம்பளம் வேலை செஞ்சேன். ஆனா நிறைய பேர் வேலை ஆட்டாங்கல்ல. சரி சாமி, டியூட்டி தான் செஞ்சேன், அது வேற விஷயம். இல்ல, நான் இப்ப டியூட்டியை சேர்ந்து ஒரு ஆளை கம்பெனிலேயும் தூக்கிட்டேன். ஒரு பக்கம் கில்ட்டி, ஐயோ அந்த பிள்ளைக்கு இந்த 3000 ரூபாய் இருந்தா அது ஹெல்ப், வீடு சேவா கட்டணும் அது இதுன்னு. ஏன்னா ஒரு பக்கம் கில்ட்டி, ஆனா பண்ணுறது தப்பு அவங்க. நான் வந்து ஒரு நாள் ஒரு கான்ட்ராக்ட் விட்டு வந்தான். நான் வெளியே போய் தான் ஒய்ஃப் வந்து வந்தேன். அவன் நான் வந்து வெளியே வந்துட்டேன். நல்லா சொன்னேன், ஐயா நம்ம தேனே இல்லை சார், தேனே இல்லை சார் அப்படின்னா. சரி சாமி, நான் பாடத்துக்கு போயிடும். இதெல்லாம் வேணாம். சரி, அடுத்த வரைக்கும் போவோம் சாமி. அதாவது அவரோட புண்ணியம் என்னன்னா தயவா இருந்தது சாமி. அதுதான் தயவுதான், தயவுதான் அவரோட புண்ணியமே. ஜீவான படிச்சதான் தயவுனா என்னன்னு தெரியுது நமக்கு. இப்ப எப்படி தயவா வாழணும், எப்படி இறக்கமா வாழணும், இறக்கம் எது அருமையா பாருங்க. ஓகே, அடுத்து படிக்குமா. ஊழிதோர் ஊழி. ஊழிதோர் ஊழி உலப்புறாது ஓங்கி வாழி என்று எனக்கு வாய்த்த நன்னிதியே. தோன்றிய உலகமானது முடிவு ஏற்படும் போது பிரளயத்தால் அழியும். அது ஓர் ஊழிக்காலமாகும். அவ்வாறு உள்ள ஊழிக்காலம் எத்தனை ஆனாலும் நீ கொஞ்சம் கூட
குறைவே இன்றி உயர்ந்து வாழி என்றெனக்கு வாய்த்த நல்ல நிதியே. பாத்தீங்களா? ம் ஒரு ஐயா அடைஞ்ச நிலைய பாருங்க. இதெல்லாம் புரிஞ்சவனுங்க லேசான நாளில் அவ்வளவுதான் பாருங்க. ம் ஊழிக்காலம் வந்தா எல்லாமே அழிஞ்சிடும், புறமே அழியும். ம் ஆனா அவர் இருப்பாரு. அன்னைக்குதான் பாத்துமே சாமி, கடைசியில எல்லாம் போயிரும், ஒருத்தர் இருப்பான் அப்படின்ட்டு. ஆமா, அதான் சொல்றேன். நான் அவர் இறைவன் வந்து கலந்துட்டார்ல, காலம் எத்தனை ஆனாலும் நீ கொஞ்சம் கூட குறைவே இன்றி இருப்பாரு. ஆமா. உயர்ந்து வாழி என்றெனக்கு வாய்த்த நல் நிதியே. உயர்ந்து வாழ்வதற்காக அழிவே இல்லை. கிடையாது கிடையாது கிடையாது. இந்த ஒரு ஒரு விஷயம் இருந்தார் சார், காகபுசண்டார் பேர், காகபுசண்டார். காகபுஜண்டர் சொல்லுங்க. ஆமா, அவர் கேட்டாங்க, நீ இவ்வளவு காலம் இருக்கிறியே ம் எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க. ம் அவர் சொன்னாரு, பூமியில ஊழி வந்ததுன்னா ஆ, நான் ஆகாசத்துக்கு போயிடுவேன், ஆ, ஆகாசம் வந்து நான் பூமி வந்துடுவேன், ஆ, நான் அழிய மாட்டேன் அப்படின்னாரு. ஆ. அந்த மாதிரி ஐயா வந்து ஊழிதொருள் எவ்வளவு ஊழி காலம் வந்தாலும் இன்னும் குறையாம நான் ஓங்கி வாழவேன்னு சொல்லி ம், வாழறதுக்காக ஆனந்தம் வந்தவர் வந்தாங்க அவருக்கு. ம். அவன் ஆண்டவர் பொருந்தி ஆண்டவன் எப்படி அழியாம இருப்பானோ அவர் இவர் அழியாம இருப்பாரு. வெள்ளாருக்கான இப்ப 200 சொல்றோம் இல்லையா, ஆமா 200 தான் இப்ப ஆமா ஊழி எத்தனை லட்சத்தோடு இருக்கும். தெரியல. ஒரு ஊழி அவ்வளவு எத்தனை இருப்பாரு, அவ்வளவு இருப்பாரு அவரு. இந்த ஊழி பரவாயில்ல, ஊழிதோர் ஊழின்னு நிறைய வருது. அதான் சொல்றேன், எத்தனையோ கோடி இல்ல இப்ப ஒரு ஊழி எத்தனை வருஷம் சாமி, கொஞ்சம் கணக்கு பண்ணி சொல்லுங்க பாப்பா. நான் சொல்ல முடியாது சார். அடுத்த பிரளயம் எப்ப அது தெரியுமா? கத்தான் தெரியாதுங்க, யார் தெரியும். 2012 என்ன தள்ளி போயிடுச்சு. இப்ப 2028. அதெல்லாம் கிடையாது சார், சும்மா கதை. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இல்ல பாயிண்ட் என்னன்னா, வள்ளலார் தெரிஞ்சுக்கிறிய மக்கள் பாருங்க, ஏன் எழுதினாரு அவரு, நான் இருப்பேன்டான்னு நமக்கு அறிமுகப்படுத்த சொல்றாரு. அதே மாதிரி நீங்களும் இருக்கலாண்டான்னு ஆசை காட்டுறாரு. சார் கரெக்ட், வெரி குட், நல்ல பாயிண்ட். ஆமாங்க, அதுதான் அது அவர் இருந்துட்டு போடு சாமி, நம்ம எப்படி அப்படி ஆகுறது? அதான விஷயமே. இப்ப அதுதான் தவம், அதுதான் தவம். அதான் தவம். இப்ப அவர் என்ன பண்ணாங்க, எப்படி என்னன்னு கேட்டு அவங்க லெவல்ல நம்ம அடையணும். இப்ப நம்மளுக்கு என்ன சிறப்புனா சாமி, ஒரு ஆள் இருக்காங்க நம்மள புரிஞ்ச ஆளு. நம்பால் ஒருத்தர் இருக்கிறாரு அங்க. என்ன சாமி? ஆமா, நம்பால் ஒருத்தர் இருக்கிறாரு, அவனோட பார்த்துட்டே இருக்காரு. சரி படிங்க. யாருது? இதமுற ஊழிதோறு எடுத்தெடுத்து உலகோர்க்கு உதவினும் உளவாது ஓங்கு நன்னிதியே. பொருள் என்பது சாதாரணமாக கொடுக்க கொடுக்க குறைந்து முடிவில் தீர்ந்துவிடும். ஆனால் இரக்கத்தின்பாற்பட்டு மேற்சொன்ன ஊழி காலங்கள் தோறும் உலகில் உள்ளோர்க்கு எடுத்தெடுத்து உதவினாலும் குறைவுபடாது வளர்கின்ற நல்ல நிதியே. அதாவது இரக்கத்தின் பாட்டு ஊழி காலங்கள் தோறு உலகில் உள்ளோருக்கு எடுத்தெடுத்து உதவினாலும் குறைவுபடாது வளர்கின்ற நல்ல நிதியே. சாமி இங்க நிதின்றது என்ன சாமி? நிதினா பொருள் தானே, அருள் தானே, அதானே. அருள் தான் குறையாது, எடுத்து அதாவது அருள் கொடுக்க முடியும் சாமி. அப்ப அவர் கொடுக்கலாம், எடுத்தெடுத்து உலகோருக்கு உதவினும். உலகோருக்கு தான் உதவுறாரு சாமி. அப்ப நம்ம அருளை வாங்கிக்க வேண்டியதான். இப்ப நம்ம எப்படி வாங்குறதுன்னு தான் போட்டு நச்சிரிச்சு வாங்கிக்க வேண்டியதான். இருக்கும். குட்டியா அல்றுல குட்டியா கருணென்ற இதுங்கிற, கருணை இல்லையேல் உயிர் இல்லைங்கிற. இல்ல உங்களுக்கு காரில் முதல்ல கூட சாமி வேண்டாம் 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 அது விட்டுருங்க சாமி. வேண்டாம் நீங்க விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அருள் காப்பாத்துச்சியா? நான் காப்பாத்திச்சா? நான் கூட என்னமோ சொல்ல போறீங்க, ஆடி போயிட்டேன். இல்ல கார் டேமேஜ் ஆச்சு, அருள் காப்பாத்தி போச்சியா? அதான் சாமி, ஒரு ஃபியூ செகண்ட் நான் முன்னுக்கு போயிருந்தேனாக்கா அடிச்சு தூக்கி பரட்டி விட்டுருப்பாங்க. சொல்றேன், ஆக்சிடென்ட் ஆகி கூட காப்பாத்திட்டா பாருங்களேன்.
நீ இதெல்லாம் ரிலைஸ் பண்ணணும். நம்ம 4 லட்சம் 4 லட்சம் 4 நாள் ஆச்சா? 1 வாரம் ஆச்சு சாமி. ஒரு வாரம் 1 வாரம். ம். இது வந்து அருளாளர்களோட சம்பவம் உங்களுக்கு. ஐயா சொன்னதுக்காரங்க விளக்கம் வரதில்லை. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு, தலைக்கு வந்து காரோட போச்சு, காடியோட போச்சு. காடியோட போச்சு. இதான் புரியணும். இதான் நம்ம ஆளை கையை காப்பாற்றல. சொல்ல பாருங்க, நினைச்சதை நிறைஞ்ச பாட்டுமே இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு போகணும். இப்போ வந்து 5வது நம்ம கூட எப்படி இருந்தாலும் தெரியும் நமக்கு. ஆமா, இல்லைன்னா இந்த வாரம் கிளாஸ் இல்ல இல்லையா? இல்ல சொல்றேன், போன வாரம் இறைவன் கருணை காட்டலன்னா இந்த வாரம் கிளாஸ் இல்லங்கிற. இதுக்கப்புறம் கிளாஸ் இல்ல. ஓகே சாமி. கிளாஸ் இல்லையா? என்னாச்சு விடுங்க சாமி, அது விட்டுருக்கேன். அது எதுக்கு அது கதை? ஓகே, அதாவது இதமுறை சாமி, அதாவது இதமுறைனாக்கா உலக மக்கள் இன்பம் அடைய. சரியா சாமி? உலக மக்களுக்கு இன்பம் ஏற்பட உழிதோர் ஊழி எடுத்தெடுத்து உதவினாலும் அது உழவாது, குறையாது, ஆனா ஓங்கும். அதாவது சாமி, இப்ப நம்ம அக்கௌண்ட்ல காசு இருக்கு, எடுத்து கொடுக்க 10 வெள்ளி கொடுத்தா 100 வெள்ளி ஆகுது. ஆஹா, எப்படி இருக்கு சாமி? அப்ப எடுத்து கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். நீங்க 100 வெள்ளி கொடுத்தா 1000 ஆகுது. எடுத்து கொடுக்க வேண்டியதான் சாமி, கஷ்டமே இல்ல. மகாபாரதத்துல தர்மர் வந்து ஒரு பில்டிங் எல்லாம் கிரகபதம் பண்றாங்க. தர்மம் பண்ணணும். தர்மம் பண்றதுக்கு அது தர்மம் பண்றாங்க. அதுல அங்க பாருங்க, ஃபங்க்ஷன்ல வந்து தர்மம் பண்ற வச்சிருக்கான் பாருங்க. ஃபங்க்ஷன்ல ஒரு வந்து தர்மம் பண்றாங்க எல்லாருக்கும். துரியோதனன் ரொம்ப கட்டான் இல்லையா? அவனை கூப்பிட்டு தர்மம் வந்து தர்மம் பண்ண அப்படின்றாரு. கஜாவை திறந்து விட்டுட்டு துரியோதனை கூப்பிட்டு தர்மம் பண்றாரு. துரியோதன் வந்து அண்ணனா அவருக்கு? ஆமா, அண்ணன் தம்பி. தர்மர் வந்து துரியோதனோட அண்ணன். சரியா? ஆமா ஆமா. நீ தர்மம் பண்ணாரு. அவன் என்ன பண்ணலாம், வாரி வாரி கொடுத்துருவோம். கடைசியா கஜானா காரியம் சொல்லி ஒரு கெட்ட பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வாரி வாரி கொடுத்தான் எல்லாரும். ஆனா வளர்ந்துட்டே இருந்தாங்க, நிதி வளர்ந்துட்டே இருந்தது. ஏன் தர்மம் சொன்னாருன்னு சொன்னா, துரியோதன கையில வந்து தனரேகை இருக்கான். தனரேகை துரியோதன கையிலையா? ஆமா. ஆனா அது குறையாதான். அவனுக்கா? அவன் அதாவது அவன் தர்மனை சொன்னாரு, அவன் வந்து எப்படியாவது ஒரு நாளைக்கு யாருக்கு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாரியார் கொடுத்தாங்க. தம்பி, நான் அப்புறம் வரேன். என் கையில பாருங்க, தனரேகை இருக்கா இல்ல கனரேகை இருக்கா? ஓகே, அடுத்து படிச்சீங்க? ஓகே, போதுமா? அடுத்து நன்றிமா. நன்றி சார். வேற யாரும் படிங்கப்பா. படிக்கிறேங்கய்யா. இருநிதி எழுநிதி இயல் நவநிதி முதல் திருநிதி எல்லாம் தரும் ஒரு நிதியே. சங்க நிதி பதுமநிதி என்று கூறப்படுகின்ற நிதியுடன் எடுத்தாலும் குறைவுபடாது வளரக்கூடிய நிதியுடன் புது புது அனுபவங்கள் முதல் அருள்நிதி முதலிய அனைத்தையும் தரும் ஒரு நிதியே. இல்லைங்க, இருநிதி எழுநிதி நவநிதி என்ன சாமி? இரு நவ எழு நவ அது இருநிதியா? சங்க நிதினா என்ன நம்பர்? சார் அது நம்பர்னா கோடி வரும்போது உங்களுக்கு கோட்டா தெரியும், உங்களுக்கு மில்லியன் பில்லியன் சொல்லுவீங்க. தெரியும் சாமி. கோடி சொல்லுங்க. மில்லியன் எப்ப இருக்கு? பில்லியன், ட்ரில்லியன். ட்ரில்லியன் அது என்ன? அது மாதிரி நிறைய சொல்லுங்க.
அதுக்கப்புறம் தெரியாது சாமி எனக்கு. இல்ல, நில்லுங்க அது நில்லுங்க 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 சாமி. என்ன சரவணன் ஜில்லியன் வரும். ஆ? ஜில்லியன் ஜேக்ல வரும். இல்ல 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 இல்லைங்க, நான் இப்ப காட்டுறேன் பாருங்க ஒரு வித்த. பாருங்க சாமி. ஆமாடியோ 10, 100, 1000, 10,000, சரி, 100,000. அது பாருங்க. நில்லுங்க சாமி, அப்படியே படிச்சு வர்றேன் நானு. 10, 100, 1000 கோடி அற்புதம். வருது பாருங்க. இல்லைங்க சாமி, நான் அப்படியே படிக்கிறேன். என்ன போங்க. படிங்க. நிகர்ப்புதம், கும்பம், கணம், கற்பம், நிகர்ப்பம், பதுமம், சங்கம், சங்கநிதி, பதுமநிதி தான் சொல்றீங்க. அதான் வெள்ளம், அந்நியம், அர்த்தம், பரட்டம், பூரியம், முக்கோடின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல அதுக்கெல்லாம் நம்பர் இல்லையா சாமி? முக்கோடிக்கு அப்புறம் என்ன இருக்கு ஒன்னும் தெரியலையே. அப்ப சங்கநிதி பதுமநிதினா இதான் இது நம்பரு. அது எத்தனை 1 ஜில்லியன் சாமி. பதுமம் வந்து 100 ட்ரில்லியன். சங்கம் வந்து 1 ஜில்லியன். இப்படி சொன்னாதான் புரியுது சாமி. என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் என்ன சொல்றதுக்கு. இத வந்து குபேரன் சொல்லுவாங்க. குபேரண்டியா? ஆமா. சரி, இருநிதி எழுநிதின்னு என்ன சாமி? இருநிதி, எழுநிதி, நவநிதி, திருநிதி, எழுநிதி, நவநிதி. சார், எழுநிதிக்கு ஐயா என்ன சொன்னாங்க? அது எனக்கு ப்ராப்ளம். இன்னும் சொல்லலையே. இருநிதிக்கு தானே சொல்லிருக்கீங்க. சங்கநிதி, பதுமநிதி. ஓகே. எழுநிதி இப்பதான் ஐயாக்கு லோடிங் ஆயிட்டு இருக்குது. நவநிதி நான் எப்படி விட்டேன்னு அதான் எப்படி விட்டீங்க நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேனே, தெரியல. எடுத்தாலும் பயப்படாது. வளரக்கூடிய புது புத்தி அனுபவங்க. பாத்தீங்களா, இது அனுபவங்களை கொண்டு போயிட்டது சார். நிதிக்கு வந்த போது முதல்ல தங்க நிதி. அதான் நினைக்கிறேன், இந்த நவநிதி நவநிலை அனுபவம் அதுன்னு நினைக்கிறேன். அதான் அனுபவம். 7 அனுபவம் 9 அனுபவம் இருக்குல்ல. அனுபவம் விந்தேநாதம் வரவிந்து வரநாதம். அதான். சரி, எழுநிதி என்னது? 3 மேல வந்து பாத்தீங்கல்ல மேல பாருங்க. வந்தமறுத்தல், மனமடுக்கல், பொறியடக்கல், அவாறுத்தல், இச்சையின்றி நுகர்தல், மலமறுத்தல், தவம் செய்து தனித்திருத்தல். திரு அது கடைசி சாமி. திருநிலை தனிலொரு வருமே திரு. திருநிதினா இறைவனே தர்றதா? அப்படியா? இறைவனே அடைவது. எல்லா தரவிட ஒரு நிதி. சங்கநிதி பதும சாமி, சங்கநிதி பதுமநிதி இருந்துச்சுனாலே இல்லைங்க, எனக்கு என்ன நிதி வேணும் நான் முத பாக்குறேன். சங்கநிதி தான் வேணும். அதுதான் கொஞ்சம். சரி வேண்டாம், எனக்கு முக்கோடி வேணும் சாமி. சரி, எதுக்கு கடைசியா என்ன இருக்குன்னு பார்ப்போம். அது வேணும். பேரே போடல, நம்பரே போடல. இது தெரியலையே. ஜில்லியனர்லாம் இருக்கீங்க மலேசியா. இது உலகத்துல ஜில்லியனர் இல்லையே, வள்ளலார் தான் இருக்காரு. மனுஷன் இல்ல, மனுஷன்.
குறைபடாது வளரக்கூடிய நிதியுடன் புது புது அனுபவம் முதல் அருள் நிதி முதலிய அனைத்தையும் தரும் ஒரு நிதியே. இந்த திருநிதின்றது அருளா? அருள் அருள் நிதி. அப்ப சாமி இந்த நிதினா இப்ப இந்த சங்க நிதி பதுமை நிதின்றது காசோ? ஆமா, அது பணம். வல்லாட்ட ஏகப்பட்ட பணம் இருந்திருக்கு. ம் ஆனா அவர் கருதல, எடுத்து எடுத்து கொடுத்துருப்பாரோ. கேரள ஏகப்பட்டது இருந்தா எங்க சாமி கேப்பட்டுருது? இங்க என்னது இந்த தரக்கூடியவன் இறைவன் கொண்டாடுறாரு. ஓ இல்ல தரக்கூடியன்னா அவர்கிட்ட இருந்திருக்குமே, கொடுத்துருப்பானு கண்டிப்பா. கேட்க அதுதான் கேட்கல, அதான் வேணாண்டாரு. அதான் கேட்டிருந்தானாக்கா வல்லாரா இருக்க முடியாதுட்டு இருக்கீங்களா? வேலு முதலியார் 100 ரூபாய் பணம் வச்சாரு. என்னது? வேலு முதலியார் காஞ்சி கொடுத்திருந்து. வேலு முதலியாரா? ஆமா, 100 ரூபாய் பணம் வச்சாரு. 300 ரூபா பணம் அமைச்சாரு. 100 அதாவது 100 ரூபாய் பெரிய தொகைப்பா. ஆனா தம்படியெல்லாம் அந்த பெரிய தொகை 100 ரூபாங்கிறது. ஐயா என்ன பண்றாரு, 10 ரூபா எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாரு அவன்கிட்ட. இந்த நாய்க்கு பணம் என்ன செய்ய அப்படின்னு லெட்டர் எழுதி திருப்பி அனுப்பிட்டாரு. சரி. அந்த 10 ரூபாய 50 பேர் தர்மம் பண்ணார். அவ்வளவுதான். ஓகே, அடுத்து படிங்கம்மா. எவ்வகை நிதிகளும் இந்த மாநிதியிடை அவ்வகை கிடைக்கும் என்றருளிய நிதியே. எப்படிப்பட்ட நிதியை விரும்பினாலும் எவைக்கும் பெரிய சிறந்த மாநிதியாக என்னிடம் வந்தால் விரும்பியவாறே கிடைக்கும் என்று அருளிய நிதியே. உட்காந்துக்கிட்டு படாத பாடு ராத்திரி பகல்னு வேலை செஞ்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி ஈஸியான வழி இருக்கு. சாமி எங்கேயா போயிட்டீங்க சாமி? எங்கேயும் போல இங்கேதான் இருக்கேன். சத்தத்தை காணோம். கேப்லாம் விடுறீங்க சாமி, கேப் விடுறீங்கயா. எப்படிப்பட்ட நிதியை விரும்பினாலும் எவைக்கும் பெரிய சிறந்த மாநிதியாகிய என்னிடம் வந்தால் விரும்பியவாறே கிடைக்கும் என்று அருளிய நிதியே. எப்படி சொல்றாங்க அது மாத்திரம் இல்ல, வேற ஏதாவது நிதி இருந்தாலும் சரி, எதெல்லாம் இருக்கு, எதோ இருக்கு, என்ன இருக்கோ என்கிட்ட வந்தேன்னா அம்மாரு கிடைக்கும். நான் தான்டா நிதிக்கெல்லாம் பெரிய நிதி. எல்லா நிதியும் நான் தான் என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன். அதான் இந்த மாநிதியை சொல்றேன், இந்த மாநிதியை நான் தான் பெரிய என்கிட்ட வா, அது மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்ப நம்ம சாமி இப்ப என்ன பண்றோம்னாக்கா, இந்த சின்ன சின்ன நிதி பின்னாடி ஓடி வாழ்க்கையை தொலைச்சிடுறோம். ஆனா மா நிதி இருக்கு, அதை அடைஞ்சோம்னாக்கா எல்லா நிதியும் கிடைக்கும். ஆமாங்க. அதாவது சின்ன சின்ன கொள்ளை அடிக்கிறத விட பேங்கே கொள்ளை அடிச்சோமாக்கா எவ்வளவு காசு கிடைக்கும். அந்த மாதிரி இல்ல சொல்றேன் சாமி, சின்ன சின்ன நிதியெல்லாம் விரும்புறதை விட இறைவனே, அதாவது சாமி சிவமே பொருள், அடைய வேண்டியது சிவன் தானே. அதுதானே பொருள் நம்ம அடைய வேண்டியது. அதுதானே எல்லா நிதியும் வச்சிருக்கு. அப்ப அதை அடைஞ்சிட்டோமாக்க எல்லா நிதியும் கிடைச்ச மாதிரிதான். ஆனா அதை அடைய போகும்போது இந்த நிதி மேலாம் நாட்டு இருக்க சாமி, அந்த இன்பத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருக்க வேண்டியதான். நம்ம எல்லாம் ஒரு லெவல் ஏறிட்டு வச்சுக்கோங்களேன், இறங்க முடியாதுங்க. இறங்க முடியாது. எப்ப சாமி ஏறுவோம்? டைம் இருக்கான்னு அப்படிதான் இப்பயே ஏற வேண்டியதுதான். மனம் வச்சா அப்படி மனம் வந்தாலும் மார்க்கம் உண்டு. ஓகே, அடுத்து படிங்கம்மா. நம்மளால தப்பே செய்ய முடியாது தெரியுமா? நம்ம தப்பு விட செய்ய முடியாது. ஒரு தப்பே செய்ய முடியாது.
அற்புதம் விளங்கும் அருட்பெரும் நிதியே, கற்பனை கடந்த கருணைமா நிதியே, செயற்கரிய அற்புதங்கள் விளங்குகின்ற அருள் நிறைந்த பெரு நிதியே, கற்பனை எதற்கும் எட்டாத கருணையுடைய பெரிய நிதியே. இதெல்லாம் விளக்கம் எழுத முடியல, வேற எழுத முடியல. அதான் சிம்பிளா முடிச்சேன். இன்னும் விளக்கம் எழுத முடியுது இதெல்லாம். படிங்க. குறிப்பு: இறைவன் கருணை எத்தன்மையது என்பது எவருடைய கற்பனைக்குக் கூட எட்டாதாம். அற்புதம் விளங்கும் அற்புதங்கள் அருட்பெரு நிதியே, கற்பனை கடந்த கருணை. கற்பனையே பண்ண முடியாது, அப்புறம் எங்க இருந்து மூப்பையா கற்பனை பண்ணுவாரு? முடியாது, ஒண்ணும் முடியாது. கற்பனை கடந்து ஒளி தருமோர். கற்பனையே பண்ண முடியாது. கருணைக்கு கருணை கற்பனையா கிடையாதுங்க. கற்பனை இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கருணை. தம்பி, நம்ம கற்பனை எப்படி தெரியுமா பண்ணுவோம் சாமி? நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சுதான் கற்பனை பண்ண முடியும். அதை மீறி கற்பனை பண்ண முடியாது. சொல்ற சாமி, கொஞ்சம் சொல். ஒரு கருத்து உலகத்துக்கு சொல்ல வர இந்த இப்படி பிளாக்க போடுறீங்க. நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம கற்பனை பண்ண முடியும். இப்ப கடவுளை பத்தி முழுசா நமக்கு தெரியாது, எங்க இருந்து கற்பனை பண்றது? கற்பனை கூட மனசுல இருந்தா பண்ண முடியும். மனசு இருந்தா கடவுள் வரமாட்டேன்ட்டாரு. அவதானே சாமி? மனசு சொல்லுமே, அலங்கரிக்க போறேன் நான் பண்றேன்னு. துரைக்கு விருப்பம் இல்லை. என்னதுமே எடுப்போம் பாட்டை பார்க்காம நம்ம இருக்கு. அனுபவமாலை 17. அனுபவமாலை 17. கற்பனை மனதுலதான் பண்ண முடியும் சாமி. அறிவுக்கு கற்பனை எல்லாம் கிடையாது. சரிதானே? அறிவுக்கு எல்லாம் உண்மைதான். இப்ப நம்ம பிரச்சனையே சாமி, நம்ம வாழ்க்கையில ரெண்டே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை தெரியுமா சாமி? ஒன்னு மெமரி, இன்னொன்னு இமேஜினேஷன். மெமரின்றது கடந்த காலம், இமேஜினேஷன்ன்றது எதிர்காலத்தை பத்தி கற்பனை பண்றது. இது ரெண்டு தான் நம்மளை பயன்படுத்துது. அதாவது கடந்த காலத்தை நினைச்சு கவலை, எதிர்காலத்தை நினைச்சு பயம், ரெண்டு தான். அப்படி இருக்கக்கூடாது. கடந்த கால அனுபவத்தை வச்சு எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணணும். கடந்த அனுபவத்தை வச்சு லெசனா வச்சுட்டு பாடமா வச்சுட்டு எதிர்காலத்தை வரைமுறை செய்யணும். அதான் சாமி, இப்ப அப்படியே செய்யறாங்க. மக்கள் என்ன நடக்குதுனாங்க, மக்கள்ல நம்மதான் இறந்த காலத்துல இப்படி நடந்துச்சே, அப்படி நடந்துருச்சே, இப்படி பண்ணிருச்சே, அப்படி பண்ணிருச்சேன்னு ஓன்னு நினைச்சு வருந்துருது. எதிர்காலத்துல இப்படி நடந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறது. அதுல டென்த் ஆயிட்டு அந்த ஆயிட்டு ப்ரெஷர் கிரிஜர் எல்லாம் ஏறி போயிருது. மனமே நம்மளை பார்த்து நம்மள அதே குழம்பிக்கிட்டு அதை குழம்பதை விடாம நம்ம சேர்த்து குழம்பி விட்டு கொஞ்ச நேரம் தவம் பண்ணும் போதுதான் சாமி கொஞ்சம் விலகி நிக்கிறோம். சரி, படிங்க. நான் ஏன் படிக்கணும்? படிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கேன் சாமி. சரி. தாழ் குழலாய் என்னை சற்றே தணிக்க விட்டால் ஞான சபை தலைவர் வருகின்ற தருணம் இது. நான் தான் வாழ்வடை பொன் மண்டபத்தே பலிக்கரையினோடு மலரணையை அலங்கரித்து வைத்திருத்தல் வேண்டும். சூளுர நான் அலங்கரிப்பேன் என்கின்றாய் தோழி, துரைக்கும் மனமில்லை அது துணிந்தறிந்தேன். பலகால் ஏழ்கடலில் பெரிதன்றோ நான் அடைந்த சுகம், இங்கு இதைவிட நான் செய்பணிவே எப்பணி நீ இயம்பே. கடைசி வரிதான் பஞ்ச் லைனே. தாழ்குழலாய் என்னை சற்றே தணிக்க விட்டால். யார் சாமி? தாழ்குழலாய் மனமே தாழ்மைக்கு கொண்டு போகுது சாமி. மனமே என்னை சற்று தணிக்க விடு. இதுதானே பிரச்சனை சாமி. சாமி இங்க பாருங்க, நீங்க எங்கதான் போனாலும் நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா மனம் கூட தான் வருது. ஐயோ அதான் சொல்றேன், இப்ப மனதை நீங்க கடந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். நான் மலேசியா வந்த போது பிளேன்ல வந்தேன் இல்லையா? பிளேன்ல வந்தீங்க. 30,000 அடி உயரத்துல போகுது. 30,000 அடி? 30,000 அடி உயரம்.
நான் வந்து நினைச்சேன் நம்ம கீழே தான் பண்ண முடியல, இங்க தியானம் பண்ணுவோம் ம் ஃப்ளைட்ல நினைச்சுட்டு நேர கடவுள்கிட்ட கான்டாக்ட் பண்ணிரும்டா. ஃப்ளைட்ல போறவன் ஒரு தியானம் மாற்றம் என்ன நினைச்சு உட்காந்தா ஒரு மாற்றம் அதே மனசு அதே வேலையை பாக்குது. அதனாலதான் ஒன்றும் வச்சாத ஒன்றும் இல்லை. அதான் நினைச்சேன் எங்க போனாலும் இந்த கூட மனசு கூட வருது. ஆமா சாமி. விட்டு தான் நல்லா வரும். ம் அதான் கூட வருதுல்ல, எங்க போனாலும் விடாது. மனசு என்ன பண்ணு சாமி, இது செய்யின்னு சொல்லிடும். செஞ்சிட்டமாக்கா மாட்டு நடாடு பத்தியா அப்படின்னு சாமி இதை செய்யின்னு சொல்லி இதை சாப்பிடு அப்படின்றோம். நல்லா சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு சாப்பிட்ட பிறகு ஏன் சாப்பிட்ட, உனக்குதான் சீக்கிரம் தெரியுது இல்ல, எதுக்கு சாப்பிட்ட, எப்படி இருக்கும் உங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கு அவனுக்கு. தாழ்குழலா என்னை சற்றே தணிக்க விட்டால் ஞானசபை தலைவர் வருகின்ற தருணம் இது. ஞானசபை தலைவர் யார் சாமி? விடைகாலம். நான் தான் வாழ்வடை பொன் மண்டபத்தே பள்ளிக்கரையினூடே மலரணையை அலங்கரித்து வைத்திடுதல் வேண்டும். இது சொல்லுங்க சாமி. வாழ்வடை பொன் மண்டபத்தே அது என்னது? புருவமத்தி பள்ளிக்கரையினூடேன கண்ணா கண்ணுள்ள அரை ஐபால் ஐ சாக்கெட்டா ஐபால்ஸ். மலரணையை அலங்கரித்து வைத்திடுதல் வேண்டும். மலரணைன்றது ஓகே, அலங்கரித்து வைத்திட வேண்டும். நான் பண்ணணும். நீ என்ன தணிக்க விடு, என்ன ஊற்று. இது பண்ண தெரியுமா? நான் பண்றேன். சுழற நான் அலங்கரிப்பேன் என்கின்றாய் தோழி. நான் அலங்கரிக்கிறேன் சொல்லிச்சு. ஓகே சாமி, இப்ப என்ன இல்ல சாமி, நான் கொஞ்சம் சொல்ற பாருங்க சரியா இருக்கான்ட்டு. இப்ப வள்ளர் வந்து இந்த உரைமனம் கடந்து போலான்னு பாக்குறாரு. இப்ப என்ன மனம் என்ன சொல்லுதுன்னா, நான் அதை என்னோட நினைவிலே நான் அலங்கரிக்கிறேன் நீ பாருங்குது, நான் கற்பனையிலே செய்யறேன் நீ பாருங்குது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? துரைக்கு மனம் இல்லாமா, துரைன்னு ஆனா சொல்றாரு. துரைக்கு மனம் இல்ல, பாத்துருக்கீங்க. துரை யார் தெரியுமா? கடவுள் சாமி. வெள்ளக்காரன் துரை. துரை சொன்னோம் இல்லையா? ஆமா, கண்ணனு துரைன்னு சொன்ன ஒரே ஆள் ஐயாதான். துரைக்கு மனமில்லை அது துணிந்தறிந்தேன். என் சாமி அந்த துறை நாயன் சொல்ல வருவாரு. என் சாமி எனது துறை எனது நாயகனே. ஆண்டானே ஹஸ்பண்ட் துரைன்னு சொன்னா வெள்ளாள் சொல்லுவேன். துரைக்கு மனம் இல்லை, நீ பண்ற அவனுக்கு சம்மதம் இல்லம்மா, நீ சும்மா தான் போறோம். அது வந்து எதுவுமே செய்ய வேண்டாம், நீ சும்மா இருந்தாலே போதும். அதுதானே பண்ண மாட்டேன். அது வந்து பல வந்து விட்டு பார்த்தேன், துணிந்தறிஞ்சேன் பலகால். துணிந்தறிஞ்சேன் பலகால் விட்டு பார்த்தேன். ஆமா, இப்ப உதாரணத்துக்கு சாமி, நம்ம உக்காந்துட்டு தவம் பண்ணலான்ட்டு நம்ம புரு மத்தியில கவனம் வைக்கிறோமா, உடனே மனசு சொல்லும் அருட்பாவ இந்த பாடல் இப்படி உள்ளுக்கு வந்து ஊருக்கு அதெல்லாம் வரும். இல்ல ஊருக்கு அதெல்லாம் வரும். அப்பதான் ஓகே, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவோம். அதான் இல்ல, அதாங்க அதை கண்ட்ரோல் பண்ணா நல்ல மனம் மாதிரி அற்ப உணவு கொடுக்கும். அற்பா இன்னொன்னு சொல்லு சாமி, புருவ மத்தியில தான் கடவுள் இருக்காரு தெரியுமா உனக்கு, அது கடவுளே நினைச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லும். அது நீ வாய முடியல தான் போறோம் வராது. அப்ப நம்ம கடவுள் இருக்காரு நினைச்சிட்டே இருப்போம். அப்பதான் நம்மளுக்கே தெரியும், ஆஹா மனம் வேற வழியில வேலை பார்த்துருச்சு. எனக்கு வந்து நிறைய தடவை பார்த்தா கண்ட தாட்ஸ் எல்லாம் வருங்க, ஆபீஸ் அது இது என்னெல்லாம் வரும். அதெல்லாம் கட் பண்ணுவேன். கட் பண்ண அற்பம் வரும். அற்பம் தானே இந்த பாட்டு பாரு, இது என்ன பார்த்தியா, இது என்ன பார்த்தியானோ, இந்த பாட்டு மீறி பாரு பழகம் இருக்கு எனக்கு. அப்போ அது அப்படியே போயிடுவோம். அப்போ திடீர்னு கட் பண்ணி சனினே அற்ப கேட்டவன் எப்போ அப்போ கட் பண்ணுவேன். இந்த போராட்டம் தான் சாமி பல காலம். அது எப்படியாச்சும் ஏதாவது ஒரு வழியில வாழ்ந்தா சரிக்கு இருக்கு போல இருக்கு. ஆமா, இல்லை இதெல்லாம் வேணா உடனே அற்பம் பண்ண விடும். அற்பம் நம்ம அற்பம் தானே அப்படியே ஜோர போயிடும்.
துறைக்க மனம் இல்லை. அதான் நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன் சாமி. நீங்க கண்டதை நினைச்சாக்கா அது வந்து அசுத்தமான குப்பை, கடவுள் நினைச்சாக்கா அது சுத்தமான குப்பை. ரெண்டுமே ஆக மொத்தத்துல குப்பை. நினைச்சாலே குப்பைதான் சாமி, நினைச்சாலே குப்பைதான். கடலில் பெரிதன்றோ நான் அடைந்த சுகம், இங்க இதனை விட நான் செய்பணி வேறு எப்பணி நீ எம்பே. இந்த பாட்டுல கற்பாலே வந்து கடைசி வரி பாத்தீங்கன்னா, இதை விட வேற என்ன வேலை, வேற என்ன வேலை நமக்கு சாமி? நம்ம என்ன பண்றோம் சாமி? இதை விட்டுவிட்டு மத்த வேலையெல்லாம் பாக்குறோம். இப்ப மனம் வந்து சொல்லுதே நான் பண்றேன்டே, இந்த வேலையை விட எனக்கு வேற என்ன வேலை, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நீ அமைதியா இரு, தடிக்க விடு என்ன. இல்லைங்க, இந்த வரி பாருங்க, இங்கு இதை விட நான் செய்பணி வேற பணி, இதை விட நான் என்ன வேலை செய்யணும், நான் பண்ணிக்கிறேன் போ, நீ தனிக்க விட்டுரு. வரி முக்கியமான வரி இது. தவசோட இம்பார்ட்டன்ஸ் கொண்டாடுற பாருங்க, தவம் செய்ய சொல்ல மாதிரி அது இம்பார்ட்டன்ஸ். இதோட வேற என்ன வேற உனக்கு வேற தவம் பண்ண. ஓகே, எங்க விட்டோம்? ஓகே, செயற்கரியா இப்ப ஏன் இங்க அந்த பாட்டுக்கு போகணும் சாமி? எவ்வளவு அப்பணும் மனம் எது வேலையை பார்த்துச்சா சாமி? எதுக்கு இப்ப அந்த பாட்டுக்கு போகணும்? நம்மள அறியாம மனம் வேலை பார்த்துச்சு சாமி, எதுக்கு? இல்லைங்க, நீ சொன்னீங்க மனசைய நல்லா போச்சாங்க. ஓ, நான் விளக்க சொன்னா? நான் என்ன சாமி விளக்க சொன்னேன்? நான் விளக்க சொன்னா? அப்படியா? மனசு வச்சு நீ ஆரம்பிச்சீங்க? நான் தான் ஆரம்பிச்சேனா? என் மனசு ஆரம்பிச்சிருக்கு சாமி இந்த வேலைய. ஓகே, உன்னே தெரியுமா 3 வரை படிச்சிருக்கீங்க தானே? நான் படிச்சுட்டேங்க. ஓகே, நன்றி. அப்ப சாமி, அற்புதம் விளங்கும் அருட்பெரு நிதியை கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது சாமி. இப்ப நம்ம கற்பனையில ஏதோ ஒரு நிதியை எதிர்பார்க்கறோம்னா எப்படி, என்ன கற்பனை பண்ணுவோம்? தங்கம், வைரம், இந்த மாதிரிதான் கற்பனை பண்ண முடியும். அது எவ்வளவுதான் கற்பனை பண்ண, அது வேற கற்பனை பண்ணும் போது இதெல்லாம் உனக்கு கிடைக்காதுன்னு வேற சொல்லிடுவோம் இடையில. நினைக்கிறதே பெருசா நினைப்போம். ஆமா, இவருக்கு இதெல்லாம் வேணுமா அப்படின்னு இடையில மனசு வேற சொல்லும். சரி, ஓகே, அடுத்து படிங்க. வேற யாரும் படிக்கிறீங்களா? நற்குண நிதியே, சர்க்குண நிதியே, நிர்குண நிதியே, சிற்குண நிதியே, நற்குணங்களே விளங்குகின்ற நிதியே, தத்துவ குணங்கள் உடைய நிதியே, நல்லது கெட்டது விருப்பு வெறுப்பு போன்ற எந்த குணமும் இல்லாத நிதியே. நற்குண நிதியே, நற்குணங்களே. சர்க்குணனா சத்துவ குணமா சாமி? ஆமா ஆமா, சர்க்குணன் பேருக்க சத்துவ குணம். சாமி, இந்த சத்துவ குணத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சாமி. என்னது சத்துவ குணம்? தயவா இருக்கிறது சத்துவ குணம். உண்மையா இருக்கிறது. தாமச குணம் சத்துவ குணம், ரஜச குணம், சரியா? ரஜச குணம் வந்து திமிரு, ஆணவமா? ரஜகுணம். தாமசம் வந்து அடே சோகையா இருக்குது, டிலே. அப்புறம் பாத்துக்கலாம். சத்துவ குணம்ன்றது வந்து உண்மையா இருக்குது, உண்மையான குணம், சிறப்பான குணமும் அதுதான். நல்லது கெட்டது விருப்பு வெறுப்பு போன்ற எந்த குணமும் இல்லாத. ஓ, இது நிர்குணம்னாக்க எந்த குணமும் இல்ல சாமி. இப்ப விருப்பு வெறுப்பு இல்லைன்னு வச்சுக்க சாமி, அது எப்படி இருக்கும் பாருங்க? கொஞ்சம் இருங்க, நான் டிஸ்கஸ் பண்ணோம் பாயிண்ட் சொல்ல பாருங்க. இப்போ ஒரு பாட்டுல தாங்கள் விடுதல் சமுதாயத்தை நல்லா கவனிங்க.
அது எங்க இருக்கு அதை சொல்லுங்க. இல்லையா? ஒரு பாட்டுலனாக்கா எங்களுக்கு என்ன சாமி தெரியும்? நாங்க என்ன அருப்பாவை கரைச்சா குடிச்சு வச்சிருக்கிறோம். தாங்கள் விடுதல் சமமதாயிற்றே எப்படி ஆரம்பிக்கும்? ஏங்கல் சரித்தல் ஆ? வரேன். எடுக்கிறேன். எங்க டிஸ்கஸ் பண்ணீங்க? பாட்டு அப்புறம் எடுக்கிறேன். ஆ, டிசம்பர் முதல்ல சொல்லுங்க. தாங்களுடைய சமுதாயம் அர்த்தம் ஆகுது. மெதுவா சொல்லுங்க சாமி. தாங்களுடைய பேச சொன்னப்பா தாங்கள் விடுதல் சமமதாயிற்றே. அதுதான் அர்த்தம். தாங்கள்னு என்ன சாமி? தாங்கிறது. தாங்கிறது. விடுதல்னா விட்டுறது. ஆமா. உறுப்பு ரெண்டு இருக்கு சமமாயிடுச்சு. சாமி. ரெண்டு சமமாயிடுச்சு இல்லையா? ம். வேற வார்த்தை வேணாயா? வேற வார்த்தை வேணையா? வேற வார்த்தை வேணும். நான் ஒரு சொற்களஞ்சியம் சாமி. எதுக்காலும் வேற ஒரு வேர்டு கொடுப்பேன் நானு. சொற்களஞ்சியம். இதுக்கு விளக்கம் சொல்லு சாமி. தாங்கள் ரெண்டு சமமாயிடுச்சு. தாங்கவும் தாங்காது, விடவும் விடாது. ரெண்டு சமமதாயிடுச்சு. யாரு அது இடையில? சரி பேசுறேன். சொல்லுங்க. அவரு சொல்லுவாரியா? அவரு சொல்லுவாரு. மெய்யருள் வேப்பு. ஆமா, அதுவும் அது தெரியும். ஆ, அது தெரியும். இதுக்கு அர்த்தம் இது சொல்லுங்க. அவரு தெரியுமா? நினைச்சேன் பாடல் காட்டுறதுக்காக. அது தெரியும். அதுக்கு ஏங்கல் வருதா இல்ல இந்த வரிக்கு? அதாவது தாங்கள்னா தாங்கிறது, விடுதல்னாக்கா விட்டுறது. சரியா சாமி? சரி. என்ன அர்த்தம் சார்? என்ன அர்த்தம்? சரிங்க, பாட்டு எங்க இருக்கு? தாங்கள் விடுதல். தாங்கிறது விடுறது. அதாவது ப்ரொடெக்ட் பண்றது இல்ல, அப்படியே விட்டுறது இல்ல, தானா வளருது. சமயம் மூச்சு காற்றுக்கு சம்பந்தம் இருக்கா? இப்படியும் சொல்றாங்க, உள்ள போறது வெளியே போறது ரெண்டும் சமமாச்சு அப்படிங்களா? அவரு செல்வராஜ் அடக்குறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு மூச்ச. இல்ல, இது தாங்கல் விடுதல்னா ஒரு தாங்கன்னா ஒருத்தர் ஆதரிக்க தாங்கிறது, கண்டே விட்டுறது, கண்டுக்காம விட்டுறது. ரெண்டு சமுதாயத்தையும் சொல்றேன் ஐயா. ஏன் தெரியுமா சாமி? அது ரெண்டுமே நான் தான் பாத்துக்கிறேன், நானே சொந்தமா. முடிச்சு சாமியை திகச்சிட்டீங்க இந்த மீனிங்க்கு. எப்படி சாமி? இவன் அறிவு இருக்க கேவலமான அறிவு நடிக்கிறாரோ. அர்த்தம் கிடையாது. நோய் அர்த்தம் ரெண்டு மீனிங். சாமி, தாங்கள்னா தாங்கிறது, பாதுகாக்கிறது, இந்த மாதிரி சொன்னீங்க. விடுறதா அப்படியே விட்டுறது. நீங்க இது ரெண்டும் சமமாயிருச்சா? ஆமா. அப்படின்னா சாமி, நானே கடவுள் ஆயிட்டேன். அப்ப நான் ரெண்டுமே எனக்கு தேவையில்லைன்றேன். உனக்கு இல்லையா? எனக்கு இல்ல, வள்ளலாருக்கு சொல்றேன் சாமி. வள்ளலாருக்கு சமமாயிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு கடவுள் ஆயிட்டாரு சாமி. அவருக்கு தாங்கிறது வேண்டாம், விடுதலை வேண்டாம், யாரும் அவரே செஞ்சுக்குவாரு எல்லாத்தையும். அழிய மாட்டாரு பாத்துமே. விருப்பு வெறுப்பா சாமி? விருப்ப வரும். இந்த வார்த்தையை பொருள் அந்த பாட்டை சொல்லுங்க. அந்த பாட்டுல என்ன எழுதி பார்த்தாதான் எல்லாம் முடிவு எடுக்க முடியும். ஐயா, காத்தல் அழித்தல் வருமா ஐயா? 63. 63 ஐயா, காத்தல் அழித்தல்னு வருங்களா ஐயா? அப்ப நல்ல தாங்கள் விடுதல் இருந்தும் எனக்கு சமமதாயிற்றே, சகத்தில் வழங்கும் மாயை வழக்கும் தவிந்து போயிற்று. கண்டுபிடிச்ச பாத்தீங்களா சாமி? ஏங்கள் சலித்தல் இரண்டும் இன்றி இளைப்பு நீங்கினேன், எந்தாய் கருணன் அமுதுண்டு பொறுப்பில் ஓங்கினேன். ஏங்கள் கழித்தல் தாங்கள் விடுதல், ஏங்கள் சலித்தல் தாங்கள் விடுதல். இல்லைங்க சாமி, யோசிக்கிறோம். தாங்கள் மக்களே, இல்ல எல்லாரும் அமைதியா அங்க யோசிக்கப்பா. நாங்களும் யோசிச்சுக்கிட்டு தாங்க இருக்கோம். யோசிக்கிறேன், ஆனா ஒண்ணும் வர மாட்டேங்குது. சரி, ஓகே. தாங்கள் விடுதல். தாங்கள்னா ப்ரொடெக்ட் பண்றது, விடுதல்னா விட்டுறது. இது ரெண்டும் சமமாக ஆயிற்று. அப்படின்னாக்கா
கவலையே இல்லையோ சாமி? தெரியுது சாமி. நிர்குணம் சாமி. விருப்பு வெறுப்புற்று இல்லாம ஐயா ஐயா நான் சொன்ன மாதிரி அந்த நிர்குணத்தான் அப்படின்றது எல்லாம் நிர்குணத்தானையா? சரி. இல்லைங்க, கவிதா அம்மா என்னமோ சொல்றாங்க அமெரிக்கால இருந்து. சொல்லுங்கம்மா. எல்லாம் அவன் செயல் அப்படின்னு எடுத்துக்கிறதாங்க. அதுதான் சாமி வெட்ட. சரி சொல்லுங்க சாமி. இப்போ தாங்களோட சமமாயிட்டு சொன்னா ஐயா தாங்க வர விடுவாரு. யாரு நம்மளையா? ம். தாங்கிதான் அவனு சாமி, விட்டா அவ்வளவுதான் நிலைமை. ரெண்டு சமாளிச்சாரு. தாங்கவும் மாட்டாரு விடவும் மாட்டாரா? என்ன சாமி ஒரே குழப்பமா இருக்குது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்ப வல்லார் நம்புறதா இல்லையா? என்ன சொல்ல வரீங்க? தாங்குவாருங்க. நம்ம அவர்கிட்ட சரண்டர் அடைஞ்ச மாதிரி அவர் இல்லைங்க, அவர் தாங்குவாரா விடுவாரா ரெண்டுமே இருக்கு. சம்பாரிச்சு வல்லாட்ட போற ஐயா நான் தாங்கவும் மாட்டேன் விடவும் மாட்டேப்பா எல்லாம் சமம்னு சொல்லிட்டு இருந்தாக்க என்ன வருது? சமன்ட்டாவே அவர் பாத்துக்குறாருங்க. அவராலதான் நம்ம ஒரு இதுல கூட வரும்ல, பாட்டு வித்தால் பாடுகின்றேன் பணி வித்தால் பணிகின்றேன். அவரு அப்படிதானேங்க அவர் பாத்துக்குறாரு. இதுக்கு விளக்க வேணாம் சாமி. அதுதான் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியல சாமி. நீங்க வேற திருப்பி திருப்பி அதே கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க இருந்து நாங்க சட்டியில் இருந்தா தானே அகப்பியல் வரும் இல்லையே? ஒண்ணு இல்லையா? ஈஸி தெரியுமா? என்ன சொல்றாரு? தாங்கள் இருக்கு இல்லையா, ஜீவனம் இருந்தா, பக்தி இருந்தா, ஒழுக்கம் இருந்தா, தாங்க இருந்தா அவர் தாங்குவாரு. மாமிசம் சாப்பிட்டா தாங்க மாட்டாரு. சரி, அவ்வளோ மாமிசம் சாப்பிட்டு தாங்க மாட்டாருயா. புறத்தாரு தாங்க மாட்டாரு. சரி இல்ல சரி, இரண்டும் சமமதாயிற்று. அங்கதான் அவர் இல்ல, அவர் குணம் இருக்கியா எல்லாரையும் தாங்கறதோ எல்லாரும் விடுறதே இல்லை. அவரு எல்லாரும் தாங்கறதோ எல்லாரும் விடுறதே இல்லை. ஜீவனம் தாங்குவாரு. ரெண்டாவது சமமா இருக்கு. ரெண்டு சமமா இருக்கு. அவர்கிட்ட ஈக்குவலா இருக்கு. ரெண்டு சமமா இருக்கா? ஈக்குவலா இருக்கு. ஓகே ஓகே. அதாவது சாமி வளர் ரொம்ப நல்லவரு. அவர் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டே இருப்பாருல சொல்ல முடியாது. அவர்கிட்ட ஈக்குவலா இருக்கு, சமமா தாங்கவும் செய்வாரு விடவும் செய்வாரு. ஜீவனம் அவங்களுக்கு தாங்குவாரு தாங்குவாரு தாங்க மாட்டாரு. ஆனா தாங்குவாரு சாமி. கொஞ்சம் பசி தவிர்த்தல் மட்டுமே புரிய. அது அவ்வளவுதான் விடுங்க. உள்ளானை உழவருக்கு உள்தானை உள்ள கொல்லாமை ஒரு கொலை தள்ளானை தள்ளாது தழுவானை. கொல்லாமை விருதுன போட்டாரை தள்ளானை. கொல்லாமை விருதான அவனை தள்ள மாட்டான், தாங்குவான். தள்ளாதாரே தழுவானை, அவனை தள்ள மாட்டான், விட்டுருவான். சாமி எனக்கு இப்பதான் புரியுது. அப்ப தாங்கள் விடுதல் இரண்டும் சமமதாயிற்று அப்படின்னாக்கா ஈக்குவலா இருக்கு. ஆமா, அவரு தாங்குவாரு இல்ல விட்டுருவாரு, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. உன்னோட செயலை பொறுத்து இருக்கு நீ எப்படி இருக்கிறேன்ட்டு. நீ தயவு பக்தி ஒழுக்கமா இருந்தா தாங்குவாரு, நீ அதெல்லாம் இல்லைனாக்க விட்டுருவாரு. இப்ப நம்ம கேக்குறோம் சாமி, வள்ளலார் பெருங்கருணையானவரே உலகத்துல உள்ளவங்க எல்லாத்துக்கும் அருள் கொடுத்து எல்லாரும் வல்ல மாதிரி ஆக்கிடலானே. இதுதான் காரணம் போல இருக்கு அவருக்கு. தாங்கள் விடுதல் இரண்டும் சேமா இருக்கிறதுனால. என்ன சாமி சரியா இருக்கா? சகத்தில் வழக்கும் மாயை வழக்கு தவிந்து போயிற்றே. நல்லாதான் இருக்கு கேட்க. ஏங்கள் செழித்தல் இரண்டு. சரி பார்த்து இந்த பாட்டை முழுசா பாத்துருவோம். என்ன சொல்றீங்க? சரி இப்போ திருப்பி சொல்லுங்க மக்களே, புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்கய்யா. அப்ப அவருக்கு தாங்கள் செழித்த. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், வள்ளலார் கருணையானவர் எல்லாத்துக்கும் கருணையை காட்டுவாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவருக்கு தாங்கள் விடுதல் ரெண்டுமே சமமா இருக்கு. அப்ப யார தாங்குவாரு யார விடுவாருன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா
அதான் சாமி, கொல்லாமைய கடைபிடிக்கிறவங்க ஜீவகாருண்யமா இருக்கவங்கள தாங்குவாரு. சரி, அந்த பாட்டை சொல்லுங்க சாமி, அந்த பாட்டு சொல்லுங்க. அது மொத்தம் உள்ளானை உறவனுக்கு உரைத்தானே. கதவை திறந்து உள்ளகன கொடுத்து உரைத்தாங்க. சரிங்கப்பா. உள்ளானை உள்ளானை 669 காட்சி கழிப்புங்க 41வது அதிகாரம் பதிவு. காட்சி கழிப்பா 41 பாட்டு. 3வது பாட்டு. இதை நான் படிக்கிறேன். உள்ளானை கதவு திறந்து உள்ளே காண உளவனுக்கே உரைத்தானை உணரார் பாட்டை கொல்லானை. காலத்துல உள்ள வேண்டாம் பார்த்தீங்கன்னா என்ன சாமி என் பாட்டை குறிக்கொண்டானை கொல்லாமை விரதமென கொண்டாருதமை தள்ளானை கொலைப்புலையை தள்ளாதாரை தழுவானை யான் புரிந்த தவறு நோக்கி எல்லானை இடர் தவிர்த்திங்கனை ஆட எம்மானை கண்டுகடித்திருக்கின்றேனே. சொல்லுங்க. உள்ளானை இருக்கிறானே உள்ள இருக்கிறான். அவன் ஏற்கனவே அங்கதான் இருக்கிறான் சாமி. நீ கதவு திறந்து உள்ள போகணும். கதவு திறந்து புருவ மத்தியில் ஒரு கதவும் பூட்டும் பாருங்க அழகா. ஐயா வந்து சாமி கதவை திருக்கதவம் திறவாயோ. அப்ப சாமி அவன் கதவு பூட்டிக்கிட்டு உள்ள இருக்கிறான் சாமி. இப்ப நம்ம தான் திறந்து போனோம். ஆனா அதுக்கு வந்து சாமி தயவுன்ற சாவி இருக்கணும். ஓகே ஓகே. கதவு உள்ள உழவுத்தானே, அதான் உழவு. உழவனுக்கு உரைத்தானே, அதாவது கதவு திறந்து எப்படி போறதுன்றத உழவு சொல்லி இருக்கிறான். முன்னாடி பாத்தீங்கன்னா அறிந்தார் வழியே அகவல். உழவறிந்தார் ஒளிய ஒளிய மற்ற அழகின் அளவினின் அளவா அருட்பெருஞ்சோதியா. அப்படியா? உழவினில் அறிந்தால் ஒழிய மற்றழக்கின் அளவினில் அளவா அருட்பெருஞ்சோதி. உழவு தெரிஞ்சு முடியாது. உழவுனா டெக்னிக் தானே சாமி? டெக்னிக் தான். உள்ளானை உள்ளுக்கே இருக்கான். அந்த கதவு திறந்து எப்படி பாக்குறதுன்னு உழவு சொல்லி இருக்கிறான். ஆமா. உணரார் பாட்டை கொள்ளானே, இது யாரு? இதை உணராதவர்ல பாடுற உழைப்பீங்க. பாட்டைனா உழைப்பு. இதை உணராம உழைச்சாலும் பிரயோஜனம் இல்ல. சுற்றுதலும் விடுதலும் பற்றுதலும் விடுதலும் உள்ளடக்குதலும் படுதலோடும் சுடுதலும் புண்படுத்தலும் இல்லாதே. அந்த வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா முடிஞ்சுது. பாட்டைனா இது பாட்டு இல்ல, உழைப்பு. நான் படும்பாடு சேர்க்கிறதால பாடு. பாடுதான் உழைப்பு. உள்ளானை கதவு திறந்து உள்ளே காண உழவனுக்கே உரைத்தானை. இத உணராம கதவு திறந்து உள்ளே பாக்கணுன்றத உணராம மூச்சை பிடிச்சுக்கிட்டு நம்ம அன்னைக்கு சொன்னீங்களே, மூச்சை அடக்கி அண்ணாக்குள்ளேயா ஓட்ட போட்டு அமுதத்தை சொட்ட வைப்போம் அப்படின்னு முயற்சி பண்றாங்களே சார். நீங்க தான் சாமி சொன்னீங்க அன்னைக்கு. சொன்னங்க லட்சமா இருக்காங்க. என்னையா ஒதுக்க போறா? நீங்க தானே இந்தியால அடி வாங்க போறீங்க. நாயா அதை பத்தி கவலைப்படணும்? மூப்பாயா பின்னுக்கு எல்லாரும் கட்டையை தூக்கிக்கிட்டு முற்றுகையிட்டு விட்டார்கள். என் பாட்டை குறிக்கொண்டானை. என் பாட்டைனா என்னோட உழைப்ப பாத்திருக்கான். அண்ணாமலையை பத்தி சொல்லும் போது சொன்னாங்க ஐயா, ஆணி பொன்னம்பல காட்சி. அந்த அண்ணாமலை உண்ணாமலை இருக்காங்களே, இங்க மூச்சு அடக்கி உண்ணாமுலையில ஓட்டைய போட்டு அமுது திறக்க வைக்கிறாங்களாம். ஆமா ஆமா. இயற்கையாவே நம்ம தவம் பண்ணி அந்த அமிர்தம் சுரக்கணும். ஆனா அவங்க வந்து செயற்கையா பண்றாங்க அப்படின்ட்டு அந்த இதுல சொன்னாங்க. அதான் இதெல்லாம் வந்து இந்த மகேஸ்வரி அம்மா தான் சொல்றாங்க. ஐயா இதெல்லாம் அவங்கதான் சொல்றாங்க. அவங்க ஒசூர்ல இருக்காங்களா, எல்லாம் பார்த்து பதிங்கப்பா.
அதெல்லாம் நம்ம வள்ளலார் தப்பிச்சிட்டோம் சாமி, நம்ம தப்பிச்சிட்டோம்ப்பா. அதெல்லாம் எங்களை வள்ளலார் பாத்துக்கிறாருங்க. சரவணன் மாதிரி நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க எதுவும் சொல்லல, எல்லாம் இந்த மகேஸ்வரி அம்மா பண்ற வேலைதான் கடைசி வரைக்கும். சரி சொல்லிக்கிறேங்க. கொல்லாமை விரதம் என கொண்டார்தமை தள்ளானை. ஓ, யாரெல்லாம் கொல்லாமையே விரதமா கொண்டிருக்காங்களோ அவங்கள தள்ள மாட்டான். அவ்வளவுதான். கொலைப்புலை தாங்கள் தாங்கள். இல்ல இல்லைங்க. இப்ப தாங்கள் விடுதல் வந்து கொல்லாமை விரதம் என கொண்டார்தமை தள்ளானை. சரியா சாமி? ஆமா. அடுத்து கொலைப்புலையை தள்ளாதாரை தழுவானை. இது விடுதல். நட்டாற்றில் கையை விட்டேடும் அந்த கதை. யான் புரிந்த தவறு நோக்கி எல்லானை. எல்லானைன்னா ஏச மாட்டானா? இல்ல, நம்ம கேவலம் நினைக்க மாட்டான். கேவலமா நினைக்க மாட்டான். ஓ, எள்ளி நகையாடுதல் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இடர் தவிர்த்து எங்கென்னை ஆண்ட எம்மானை கண்டுகளித்திருக்கின்றேனே. இடர் தவித்து இங்கென்னை ஆண்ட. இடர் தவித்துன்னு என்ன சாமி? இறப்புன்ற இடர். அதான் துன்பம். உள்ளானை கதவு திறந்து. அப்ப சாமி இந்த கதவு திறந்து உள்ளே காண உழவனுக்கு. அப்ப தெளிவா சொல்லிட்டாரு சாமி, கதவு திறந்துதான்ப்பா உள்ள பார்க்க முடியும். நீங்க ஏன்ப்பா போயிட்டு ஜீவகாரணியும் பரோபகாரம் சத்து விசாரமே போதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? கதவை திறந்து போங்கப்பா அப்படின்றாரா? ஐயா படிக்க தெரியலங்க, இதெல்லாம் பாட்டெல்லாம் எடுத்து படிக்க தெரியல. அவர் எழுதி வச்சார். பாட்டு படிச்சுதானே படிச்சு புரிஞ்சுக்கணும். அது இல்ல, கதவு திறந்தா கதை எங்க இருக்கு? எந்த திறந்து? ஓ, சித்தி வளாக கதவை திறந்து பாக்கலான்றாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ? இல்ல, கதை திறந்தா அது எந்த உலகம் வந்தல ஒரே போனோம். ஒரு கதவும் பூட்டும் இருக்கு, அது ஒரு ஆசாரியன் அனுகிரகத்தால் திறந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு மாதா. ஆமா, போனோம். உலகம் என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாதுதான். சரி, அற்பாடு வந்து உங்களுக்கு உலகம் சதுரி கிடக்கு சார். ஒவ்வொருத்தரும் சதுரி சேர்த்து விடணும். ஒரு லைன் எங்க எல்லாம் போற மாதிரி இருக்கும். ஆமா சாமி, கனெக்ட் பண்ணணும். செல்ஸ், பிரெயின் செல் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகி. ஆமா, இங்க இருந்து அங்க போயிட்டு அங்கே இருந்து பாட்டு பாருங்க. இங்கதான் வருது இல்லையா? போனா வரும். திருக்கதவம் திறத்தல் பாப்போமா? அதையும் இதோட முடிஞ்சு சாமி, இதுக்கப்புறம் போக முடியாது. எங்க பாருங்க, அடுத்து மலையே வந்துருச்சு. மலையே மாணிக்க மலை. அது மலையெல்லாம் பார்க்க முடியாது சாமி. அடுத்து வரதான் மலையே, கடலே. சரி சரி, வாங்க இந்த திருக்கதவம் திறப்போம். நானும் மக்கள் எதுவும் சொல்லுவாங்க பாக்குறேன். கப்பு சுப்புன்னு இருக்கீங்க தம்பி. தெரியல, அதான் ஏன்னு தெரியல. நல்ல பேச இல்ல பாட்டெல்லாம் சொல்லுவாங்களே அப்படின்னு நானும் அப்படியே ரோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சரி சொல்லுங்க சாமி. திருக்கதவம் திறவாயோ. இந்த பாட்டு ஜாலியா படிக்கணும். திருக்கதவம் திறவாயோ, இது ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க. சரி சாமி, இல்லைங்க, இப்ப திருக்கதவம் திறவாயுன்னு அவர் நம்மள சொல்லலையே, அவரை தானே திறக்க சொல்றாரு. ஆமா, இப்ப நம்ம திறந்து போகணுமா இல்ல அவர் திறந்து விடுவாரா? கதை யார் திறணும்? நம்ம திற முடியாதுல்ல. ஆமா, உள்ள இருந்தே கதவு தட்டுனாங்க, அவங்க தான் சாமி திறக்கணும். ஆனா அதுக்கு வந்து நம்ம கிட்ட தயவு இருந்தா தான் திறந்து விடுவாங்க. அதான் தெரியல. ஒரு ஆசான் தான் திறந்து கதவு. உங்களுக்கு ஆசான் தான் திறந்து விடணும். ஆமா, நாம திறக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. ஆசானோட காட்டுற ஐயா தானே. ஆசான காட்டுற ஐயா தானே. ஆமா,
அந்த திரைத்துறாங்கிறாரு. ஐயா ஒரு நாளைக்கு இந்த திரைகள் எல்லாம் பத்தி ஒரு நாள் ஒரு வகுப்பு எடுங்க ஐயா. பாத்துட்டோமே ஏற்கனவே அகவல்லையே திரைகள், ஒவ்வொரு திரைகளையும். அப்பெல்லாம் நாங்க வந்திருக்கலங்கய்யா. என்னங்க வந்துக்கல? எப்போ நீங்க எப்போ வந்தீங்க? நான் இப்போ 8 மாசம் இருக்குங்க. நான் 8-9 மாசம் ஆச்சுங்க. 8-9 மாசம். அப்ப அதுக்கு முன்னாடியே பாத்துட்டுங்க. நான் அருள் விளக்க மாலை வருது பாதியில தாங்க வந்தேன். அதுக்கு முன்னாடிதான். அப்படியா? இந்த திரைகள் இதுலதான் பார்த்தோம் அகவல்ல. பேருநீல பெருந்திரை அதனால் அப்படின்னு வருமே. ஆமா. அது உரைநடை பகுதியா. சரி பாப்போம் மறுபடியும், அதனால தப்பு கிடையாது. பாப்போம். சரிங்க. சாமி தான் சொல்லணும் எப்ப பாக்கலான்ட்டு. ஓகே பாட முடிய என்ன சமயம் முடிஞ்சிச்சு நினைச்சேன். என்ன முடியாச்சு? திருக்கதவம் திறவாயோ திரைகள் எல்லாம் தவித்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. யார படிக்க சொல்லியா? யாராச்சும் படிக்க சொல்லா? நீ திருப்பி இந்த கதைக்கே ஒட்டிக்க சாமி. யாராச்சும் படிப்பாங்க, அதை நம்ம பார்த்து ரசிப்போம். இல்லைங்க. செல்வராஜா படிங்கயா. ஏதோ ஞாபகம் வச்சு நம்மள கோத்து விடுறது இதுக்கு பேரு. நல்லா இருக்கும். இல்ல அவர் ஞாபகம் சொல்லிட்டே பாருங்க. அவர் தெரியும். வேற ஆள் சொல்லுங்க. வேற ராதாகிருஷ்ண ஐயா படிங்க. ராதாகிருஷ்ண ஐயா. அமைதியாயிட்டாங்க. இல்ல ஒரு பேரு ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு. கோபி எஸ் இருக்கீங்க, படிக்கிறீங்களா? ஐயா ஒரு நிமிஷம். படிங்க. திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. ஓகே போதும். ஃபுல்லா படிக்கட்டுமாயா? ஃபுல்லா படிக்க சொல்லிட்டா தமே? ஃபுல்லா படிக்க சொல்லிட்டா இல்ல இது 2 வரையும் போதும்? மாட்டு கிடைச்சிட்டா இருப்பா நம்மளுக்கு ஒரு ஆளு. கோபி ஐயா சொல்லுங்க. திருப்பி ஒரு வாட்டி படிங்க, நல்லா இருக்கு, படிங்க. உருக்கி அதே வரி திருப்பி படிங்க. மேல படிச்சுங்க, 2 வரி படிங்க. திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. ஓகே கோபி ஐயா ஒரே ஒரு கேள்வி கேட்போம். இல்லைங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டுருவோம். அவரு வடலூர் போயிருக்கீங்களா ஐயா? கோபி ஐயா போயிருக்கேயா? வடலூர்ல கதவு முதல்ல இருக்கா திரை முதல்ல இருக்கா? கதவு தான் முதல்ல இருக்கையா. அதுக்கப்புறம் தானே திரை. ஆமா. இப்ப சாமி சொல்லுவாரு. சொல்லுங்க சாமி. இல்ல இப்ப நீங்க எப்படி படிச்சீங்க? இப்ப முதல்ல படிங்க. திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே. என்ன அர்த்தம் அதுக்கு? ஃபர்ஸ்ட் திரைகள் இருக்கிற மாதிரி தான் சொல்றாரு ஐயா. முதல்ல திரைகள் தான் முதல்ல இருக்கு. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா திருக்கதவம், அதாவது திரையெல்லாம் திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே நிப்பாட்டினாக்க நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா கதவு திரையெல்லாம் தவிர்த்துட்டு கதவு திறந்து விடு அப்படின்னு சொல்ல வரீங்க, சரியா? ஆமா அப்படிதான் வருது. ஓகே. அதனால அப்படி படிக்கக்கூடாது. இது பாட்டு தப்பு இல்லையா, படிக்கிறது தப்பா? திரையோ நிச்சயம். ஓகே. திருநீக்கி ஜோதி தெரியும். திருக்கதவம் திறவாயோ நிப்பாட்டிட்டு திரைகள் எல்லாம் தவிர்த்து திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. அதான் கணக்கு. பார்ப்போம். திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்து திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. கரெக்டா சூஸ் பண்ண பாத்தீங்களா? திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்து திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. ஓகேயா கோபி ஐயா? நன்றியா. 4 பேருக்கு சொல்லி கொடுங்கயா. கண்டிப்பா சொல்லி கொடுங்க. எல்லாரும் தப்பா படிச்சிட்டு இருக்கீங்க. சரியா ஐயா? அடுத்த பாடல்ல மணிக்கதவம் திறவாயா, அது கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா.
மறிக்கதவும் திறவாயோ, மறைப்பையெல்லாம் தவிர்த்து மாற்றறியா பொன்னே நின் வடிவது காட்டாயோ. அதுவும் அப்படிதான் வரும் சமே. அதேதான். மணிக்கதவும் திறவாயோ பண்ணிட்டு மறைப்பையெல்லாம் தவிர்த்து மாற்றறியா பொன்னே நின் வடிவது காட்டாயோ. மணிக்கதவம் என்ன சமய சொல்லுங்க, விளங்குகிறீங்க. பொன்னம்பலம். பொன்னம்பலம். பொன்னம்பலத்துல ஒரு கதவு இருக்கு சமய. திருக்கதவும் வந்து சிற்றம்பலத்துல உள்ள கதுவா? ஆமா ஆமா ஆமா, முன்னாடி. மணிக்கதவும் வந்து பொன்னம்பலத்துல உள்ள கது. அதுலதான் தவிர்த்து மாற்றறியா பொன்னேங்கிறாரு. சரியா? இதுக்கு வந்து ஏதோ மறைப்பு இருக்கு போல இருக்கு சமய. அற்புத காட்சி அதேங்க. புரிச்சா? அது வேறையா? சாமி சாமி, பொன்னம்பலமும் சித்தம்பலமும் வேற வேறையா சாமி? ஆமா, டபுள்டா. சிற்றபை பொற்றபையா? ஓகே, சரி சாமி, ஒரு டவுட் அதான் கிளியர் பண்ணிக்கிறேன். பேரொழி பொற்றொழி பொன்னொழி. பேரொழிய பாக்குறீங்களா? ஓகே, அதான் சிற்றபை. பொன்னொழிய பாக்குறீங்களா? அதான் பொற்றபை. உள்ளொழிய பாக்குறீங்களா? அதுதான் ஞான சபையா. ஓகே, நன்றி சாமி. இப்படி வேற போங்க. இங்க வந்து முன்னாடி முக்கிய ஏறும்போது சாமி இல்ல, அங்க இல்ல, இங்க இருங்க. பானார்படிங்க. ஏறும்போது அங்கே எதிர்ந்த வகை சொல்ல என்னளவல்ல 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 படிக்கிறே என்னளவ என்னளவல்லவடி. இது வந்து சிற்றவை போகும்போது வந்தது. சிற்றவைக்கு போகும்போது வந்தது. அப்படியே இருப்பாங்க. அப்படியே கோடி கோடி இல்லைங்க. அங்கே சத்தர்கள் சக்திகள் ஆயிரமா வந்தாங்க. இது எதிர்ப்பு. சரியா? ஓகே. அப்புறம் வந்து மயங்காமல் நான் அருள் வல்லமும் பெற்றேன் அடி. ஓகே, அடுத்து இல்லைங்க. 23 கோபுர வாயிலில் சக்திகள் சத்தர்கள் கோடிபல் கோடியடி. ஓகே, இது வந்து மறைப்பு. ஆங்கவர் வண்ணம் வெண்வண்ணம் செவ்வண்ணம் ஐவண்ணம் ஆகுமடி. ஆங்கவரெல்லாம் இங்கார் இவர் என்னவும் அப்பாலே சென்றேனடி. அதான் யாருதான் மறைப்புன. யார் இங்க வந்தாரு? யாரு பாருங்க. இங்க யார்? இவரே இங்க வந்திருக்காரு. இவரே அங்க வந்திருக்காரு. எப்படி வந்தார்? இல்ல, இங்க வந்திருக்காரு. எப்படி இவரு வந்தாருன்னு தான் கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. யாரு அதான் மறைப்பு. மறைப்பையெல்லாம் தவிர்த்து மாற்றறியா பொன்னே நின் வடிவது காட்டாயோ. ஓகே சாமி, முடிச்சுக்குவோம். ஓகே, எனக்கு கிளாஸ் இருக்கு சாமி. எனக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கிளாஸ் இருக்கு. நல்லது. காலுக்கு முடிச்சுக்கோ சாமி. என்ன சாமி முடிச்சிருக்கு சாமி. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வல்லாது திருளே தொடரும். ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். ஓகே சாமி, முடிச்சுக்கோ சாமி. நன்றி மக்களே. நன்றிங்க. நன்றி. எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.